subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பரிவிரக்கமும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யாக்கோபு எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-11 வரை. சிதறுண்டு வாழும் 12 குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதர சகோதரிகளே, பலவகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது
நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும்போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போதும் மகிழ்ச்சியாயிருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம், அதன் பூ வதங்கி விழும், அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. 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 நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்பொழுது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையை செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி
எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் 11 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகிய வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகின்றார். அடையாளம் கடந்த அன்பு என்ற மைய சிந்தனையிலே உங்களோடு இணைந்து நான் சிந்திக்க இருக்கின்றேன். அன்புதான் இந்த உலகில் மிக சிறந்த ஒரு அடையாளம். அன்பு இருக்கின்ற இடத்திலே அடையாளம் தேவையில்லை. பரிசேயர்கள் அவர்களுடைய மனநிலையானது மிக மோசமாக இருந்தது. எப்பொழுதுமே நம் ஆண்டவர் இயேசுவை குறை காணுகின்ற, அவரை குற்றம் படுத்துகின்ற ஒரு நபர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதனால்தான் அவர்கள் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவிடம் அடையாளத்தை கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவினுடைய முழுமையான அந்த அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவினுடைய அன்பை அவர்கள் மறந்து விட்டனர். அதனால்தான் அவர் ஏராளமான புதுமைகளை, நல்ல செயல்களை, அடையாளங்களை அவர் காட்டின பொழுது இவர்கள் அதை மறந்து விட்டனர். அதிலும் சிறப்பாக இவர்கள் அதை முழுமையாக நம்பவில்லை. கொல்கத்தா நகரிலே வாழ்ந்த புனித அன்னை தெரசாவிடம் ஒரு முறை ஒருவர் கேட்டாராம், இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, கடவுள் உங்களுக்கு ஏதேனும் பெரிய அடையாளம் காட்டுகிறாரா என கேட்டபொழுது அன்னை மிக அழகிய புன்னகையோடு சொன்னாராம், ஏழையினுடைய சிரிப்பே எனக்கு போதுமான அடையாளம் என்று கூறினாராம். அதே போல மகாத்மா காந்தி அவருடைய பார்வையிலே அன்பு என்பது ஒருவரை வீழ்த்த கேட்கும் அடையாளம் அல்ல, மாறாக எதிரியை மாற்றக்கூடிய ஆயுதமாக இருக்கின்றது. நம் ஆண்டவர் அடையாளமாக நமக்கு இருக்கின்றார். அதிலும் சிறப்பாக அவருடைய அன்பு நமக்கு ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. தந்தையாகிய கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் நினைவாக, அந்த அன்பின் பரிசாக தன்னுடைய ஒரே மகனை நமக்கு மீட்பராக தந்தார். இருட்டில் நடக்கும்போதுதான் விளக்கு தேவை. சூரியன் இருக்கும் பொழுது விளக்குக்கு என்ன வேலை? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று பல நபர்கள், அதிலும் சிறப்பாக இந்த இணையதள உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், நம்முடைய அன்பு உறவுகளையும் நாம் பெரும்பாலும் அடையாளங்களை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவருக்கு நாம் காட்டும் அன்பானது நாம் அவர்களுடைய பதிவுகளுக்கு இடும் லைக்
மற்றும் கமெண்ட் என்ற அடையாளத்தை பொறுத்தே அமைகின்றது. ஒரு பெற்றோருடைய அன்பானது தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்கிறாரே, அதை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எந்த ஒரு அடையாளத்தையோ எந்த ஒரு பிரதிபலத்தையோ அவர் பார்க்காமல் அவர் அன்பின் சிறந்த ஒரு அடையாளமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் அதை வெளிப்படுத்துகின்றார், அதை காட்டுகின்றார். அதே போல புனித தாமஸ் அக்வினாஸ் இவ்வாறாக கூறுகின்றார், நம்புகிறவருக்கு எந்த ஒரு அடையாளமும் தேவையில்லை, நம்பாதவருக்கு எந்த அடையாளமும் போதுமானது அல்ல என்று தெளிவாக கூறுகின்றார். பரிசேயர்களைப் போல அவர்கள் எப்பொழுதுமே அதிசயத்தையும் அடையாளத்தையும் அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் நாம் அனைவரும் நம்மோடு கூட இருக்கின்ற நபர்களிலே கடவுளை காணுகின்ற ஒரு நல்ல மனிதர்களாக நாம் உருவாகுகின்ற பொழுது, ஒரு நல்ல மனிதர்களாக நாம் வாழுகின்ற பொழுது அதுதான் சிறந்த அடையாளம் கடந்த அன்பாக இருக்க முடியும். எனவே நாம் அடையாளம் கடந்த அன்பை பிறருக்கு வழங்குகின்ற நபர்களாக வாழ தொடர்ந்து இந்த பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற தொழில்கள் வியாபாரங்கள் உங்களுக்கு கடவுள்தாமே நிறைவான ஆரோக்கியமான உடல் நலத்தை தந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாழ்வை பழியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பழியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதரில் மலர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பழியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வான்கடைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே இணைந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு திருவாய் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர் தருகின்ற
இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதாசகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மஞ்சாட வேண்டும் அம்மா. சதாசகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மஞ்சாட வேண்டும் அம்மா. இதோவும் அன்னை என்று மீட்பரேசு சொன்னார். இதோவும் அன்னை என்று என் மீட்பரேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உம்மை என்று யாரம்மா. இம்மையில் எம்மை தேற்ற உம்மை என்று யாரம்மா. சதாசகாய மாதா, சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மஞ்சாட வேண்டும் அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.